அண்மைச் செய்தி. நெல்லையில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் இடங்களில் ராஜஸ்தானை சேர்ந்த ராஜேந்திர சிங் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் இடத்தில் ராஜேந்திர சிங் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பரிந்துரை வழங்க ஆணையர் நியமனம் செய்யப்பட்டவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல். மாவட்டத்தில் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் சாக்கடை கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதன் காரணமாக அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் குடிக்கவோ அந்த தண்ணீரை பருக முடியாது என ஆய்வகமும் பல்வேறு தகவலை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்களூரை சேர்ந்த முத்தாளங்குறிச்சி காமராஜ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜியா சாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணி ஆற்றின் நிலைமையை விரிவாக ஆய்வு செய்து பொருத்தமாக சீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக பரிந்துரை செய்வதற்காக ராஜஸ்தானை சேர்ந்த நீர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆளுநர் ராஜேந்திர சிங் ஆணையாளரை நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவர் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து முதல் கட்டமாக மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்பட்டு வரும் கழிவு நீர் அனைத்தையும் ஒரே இடத்தில் சுத்திகரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள ராமியாபட்டியில் உள்ள நிலையத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கழிவு நீரால் பாதிக்கப்பட்டு வரும் பகுதிகளான குளங்கள், வாய்க்கால் நேரில் பார்வையிட்டு தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதன் பிறகு நெல்லை மாநகராட்சி பகுதியான தாமிரபரணி ஆற்றின் பாய்ந்து வரக்கூடிய சிந்துமுத்தரை பகுதியிலும் கழிவு நீர் நேரடியாக சென்று தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் இடத்தை ஆய்வு செய்தார். அங்கிருந்து பொதுமக்கள் பாதிப்பு குறித்து விளக்கத்தையும் கேட்டிருந்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது நதி தூய்மையான வழிமுறையை ஆராய உயர்நீதிமன்றம் என்னை பொறுப்பு வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து இது போன்ற தாமிரபரணி ஆற்றில் எங்கெங்கு கழிவுநீர்கள் கலக்கப்பட்டு வருகிறதோ அவைகள் அனைத்தும் தங்களுடைய ஆய்வு செய்து அந்த அறிக்கையை நாங்கள் நீதிமன்றத்தில் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த நீர் நிலை என்பது மிகவும் மோசமான நிலையில் தற்போது இருப்பதாகவும் இந்த நிலையை குறித்துதான் உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய அந்த தாக்கல் செய்வதாக முழுமையாக தங்கள் ஆய்வு செய்த பிறகு தாக்கல் செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளார். இன்னும் 20 முதல் 30 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் இந்த அவர் செய்த ஆய்வு அனைத்தும் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற ஒரு நீர்நிலையை பாதுகாப்பதற்காக தனி குழுவை அமைக்கப்பட வேண்டும் என்பது அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.